பல வருஷம் முன்னாடி கிருஷ்ணகிரிக்கு நாங்கள் ஒரு முறை பாப்பையா சார் தலைமையில் வந்தோம். வடு உற்சாகம். அப்போல்லாம் சிங்கிள் ரோடு. இந்த இது மேடு ஏறி வரக்குள்ள போதும் போதும்னு ஆகிடும். பாதி பட்டிமன்றம் பேசின அந்த களைப்பு வந்துடும். இப்போவாவது இந்த மேடு இது ஒரு மாதிரி போட்டிருக்கிறாங்க, பிரேக் மட்டும் பிடிக்க மாட்டேங்குது. அவன் நிறுத்தினாலும் அது நிற்க மாட்டேங்குது. அடிக்கடி எவனையாவது தட்டிட்டு போயிடுது. அப்போது நாங்கள் வந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வரணும். அப்படி வந்து இங்கெல்லாம் கிருஷ்ணகிரி பக்கம்லாம் வந்து பேச ஆரம்பித்தா கூட்டம் அமைதியாக உட்காந்துருக்கும். நாங்கள் நான் சரியாகத்தான் பேசுகிறேன்னா நான் சரியாகத்தான் பேசுகிறேன்னா ஒருத்தர் கேட்டுக்குவான். அவங்க அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. கடைசியில் ஒரு பேச்சாளன் என்கிற அந்த கொஞ்சம் நஞ்ச ஒரு கர்வம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அனுப்புன பெருமை கிருஷ்ணகிரி தருமபுரி மக்களுக்கு உண்டு. நீ எல்லாம் பேச வருவியா, இனிமே வருவியா, இவ்வளவு தூரம் ஏறி வருவியா, ஓடி போயிரு. ஆனால் இப்போ தொலைக்காட்சி இந்த மொபைல் இதெல்லாம் பெருகின பிறகு, யூடியூபெல்லாம் வந்த பிறகு நிறைய கேட்குறீங்க. அதனால் இங்கே வந்து இந்த பட்டிமன்ற கலையின் மீது ஒரு அன்பு இருக்கிறது, ஒரு பாசம் பிரியம் இருக்கிறது. அதை விட ராமராஜ் காட்டன் மாதிரி நிறுவனங்கள் எங்களை அழைத்து நிகழ்ச்சி நடத்த சொல்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே திருவாரூரில் நடத்தியிருக்கோம் ஒரு அருமையான ப்ரோக்ராம். அங்கே அவங்க விற்பனையகம் திறக்கிறப்பவும் நாங்கள் பேசியிருக்கிறோம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ திரும்பவும் 2வது முறையும் கூப்பிட்றாங்கன்றது அவங்களது பெருந்தன்மை, எங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு நல்வாய்ப்பு. எத்தனை கிளைகள்னு கேட்டால் தெரியலைன்றார். இது அந்த காலத்தில் எத்தனை பிள்ளைகள் கேட்டால் அப்பா யோசிப்பார். எதை இருக்காங்க எத்தனையா 7 இருக்கியா விடிய, அதெல்லாம் முக்கியமா, இதெல்லாம் கணக்கு பண்ணிக்கிட்டா இருக்கோம், சாமி பார்த்து கும்பிடுவாங்க. அது மாதிரி அவருக்கு வேதாத்ரி மகரிஷியினுடைய அருள் ஆசி இருப்பதால் கிளைகள் பெருகுகிறது, வணிகம் வளர்கிறது, சமூகம் நலம் பெறுகிறது. இத்தனை அமைப்புகளில் இருந்து கொண்டு வணிகத்தையும் வளர்த்து அகமும் புறமும் வெண்மையாக உழைக்கிறார்கள். வெண்மை என்கிற அந்த ஒரு மாத இதழ், ஹவுஸ் மேகசின்னு நான் நிறைய பார்த்துருக்கிறேன். அந்தந்த நிர்வாகம், அந்தந்த நிறுவனம் தங்களுக்குள் சில கருத்து பரிமாற்றத்துக்காக இது மாதிரி பத்திரிகைகள் சஞ்சிகைகள் போடுவாங்க. ஆனால் இதன் மூலம் சமூகமும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக அவர்களது அத்தனை ஷோரூமில் இது இருக்கும். போகிறவர்கள் வருகிறவர்கள் விரும்புகிறவர்கள் வாசிக்க வாய்ப்பை ஏற்படுத்தி தந்து மொழியையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வளர்த்து வணிகத்தோடு வளர்கிற நிர்வாகம் ராமராஜ் காட்டன் என்பதால் எல்லார் சார்பாகவும் அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். அவர் உலகத் தமிழர்களை வேட்டி கட்ட வைப்போம் அப்படிலாம் சொல்கிறாரு. ஏர்போர்ட் பூரா அவங்க இருக்கிறாங்க. நான் எந்த ஏர்போர்ட் போனாலும் அவங்க நிர்வாகத்தை பார்ப்பேன், நிறுவனத்தை பார்ப்பேன். வெளியிலிருந்து வரவங்க, குறிப்பாக வடக்கே இருந்து வருகிறவர்கள் மதுரை ஏர்போர்ட்லாம் கட்டாயமாக வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா இவங்க தான் எல்லாமே வச்சுருக்காங்களே. வேட்டின்னு ஆரம்பித்து உள்ளாடைகள் வரைக்கும் இப்போ வந்துட்டாங்க. இனி என்னென்ன வரும்னு எனக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். அது மட்டும் இல்லை, அணிந்து கொள்வதற்கு இப்போ நான் போட்டிருக்கிறது அவங்க ஷர்ட்டு தான். என்ன பொய் சொல்லலை, இந்த இருக்குது பாருங்கள், அதில் எல்லாம் ஒரு முத்திரை இருக்கும். ஜென்நெக்ஸ்ட்னு ஒரு இது இருக்குது. அந்த ஷர்ட்டு ரொம்ப கரெக்டாக இருக்கும், நமக்குன்னு தைச்ச மாதிரியே இருக்கும். இப்போல்லாம் யாருங்க தைக்கிறா? டெய்லர் கடைக்கு போய் நின்று துணியை வாங்கி கொடுத்தானே, அவர் போயிட்டு அப்புறவா அண்ணே அளவெடுத்துருண்ணே, அளவெடுக்கத்தான் அப்புறவா. எப்பண்ணே வர்றது? 6 மணிக்கு பிறகு வா. நாங்களாம் அப்படி போய் நின்றுருக்கோம். என்னோட இளமை காலத்தில் நான் அதுவும் குறிப்பாக 8வது 9வதுலேருந்து அப்போ 11 வகுப்பு தான். 3 வருஷத்தில் நான் டெய்லர் கடையிலேயே இருந்திருக்கேன். சாமி கண்ணு டெய்லர்னு ஒருத்தர் இருந்தார். எனக்கு காஜா போட பித்தான் தைக்கெல்லாம் தெரியும். அப்போ இந்த அங்குஸ்தானா என்னமோ ஒன்று வச்சுருப்பாங்க, விரலில் மாட்டுறது, அங்குஸ்தான். அதெல்லாம் விரலில் மாட்டிட்டு படி சந்தோஷமாக இருந்திருக்கோம். நான் எனக்கு படிச்சிருக்கேன். அவர் சொல்லி கொடுப்பாரு, ஏய் நீங்கள் சும்மா சுற்றுறதுக்கு இந்த வேலையை பாருன்னுவார். ஒரு படத்தில் கவுண்டமணி கடை வச்சுருப்பார், பார்த்துருக்கீங்களா, கோயம்புத்தூரில். எனக்கு அந்த படம் பார்க்கும்போதெல்லாம் ஏன் ஞாபகம் தான் வரும். நான் நிறைய படிச்சிருக்கேன். அது மாதிரி போய் இருந்து அளவு கொடுத்து, அண்ணே நம்ம சட்டையை வெட்டியாச்சானே போட
அவன் பேண்ட் கொடுத்தோடனே பேசாமல் இருக்கான், இவன் சட்டை கொடுத்துட்டு வந்து நிற்கிறான். ஏன்னா அவர் எங்கள் ட்ரெஸ்ஸில் தான் அவர் வெட்டவே கற்றுக்குவார், நம்ம சட்டையை வச்சு தான் அவர் கற்றுக்குவார். அப்படி ஒரு காலம் இருந்தது. தச்சிட்டானான்னு பார்த்து, அது எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அப்பா என்ன செய்வார்னா, ஒரே கலர் இப்போ போட்டிருக்காருல இந்த சட்டை, இது வந்து மொத்தமாக கிழிச்சிட்டு வந்துடுவார். 3 பையங்க, அவர் ஒருத்தர் 4 பேருக்கு மொத்தமாக கிழிச்சிடுவார். சமயத்தில் யார் சட்டையை யார் போடுறதுனே தெரியாது. சில சமயம் என் சட்டையை அவர் கைக்குள்ளே விட்டு இந்த கிறுக்கு போய் சரியாக தைக்கலைன்னுவார். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அது அவன் சட்டையா, ஓன் சட்டை இல்லை. ஒரே கலரில் சட்டை, கூட்டத்தில் தொலைஞ்சு போனால் கண்டுபிடிக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்போம். அதெல்லாம் இப்போ மாறி போச்சு. போக ஒரு சட்டையை வாங்க மாட்டேன். அது எல்லாத்தையும் விட வேட்டி கட்டதுக்கு வெக்கப்பட்டவன், வேட்டி கட்ட தெரியாதவனுக்கெல்லாம் ஒட்டிக்கோ கட்டிக்கோன்னு பண்ணாங்க பாருங்க. 3 வயசு போய் கட்டிட்டு நிற்கிறான். எப்படா உனக்கு தெரியுமா ஒட்டிக்கோ கட்டிக்கோ அப்படின்றான். அது பொண்ணு மாப்பிள்ளையும் கட்டிக்கோ ஒட்டிக்கோன்னு இருக்கும். போகிற வரவன்லாம் ஒட்டிக்கோ கட்டிக்கோன்னு மாற்றினது இவங்க தான். பயங்கர ஆச்சரியம். அது வெல்க்ரோன்னு ஒன்று மாட்டி இப்போ அது சேலையிலேயே அது வந்துருச்சாம்ல. ஆமாங்க, பொய் சொல்லலை, சேலையிலேயே அந்த மாதிரி சேலை வந்துருச்சான். 1.5 நிமிஷத்தில் சேலை கட்டிடலாமா. அதுக்கு வெல்க்ரோ வச்சு, அதாவது இடுப்பில் இப்படி சுற்றி வச்சு மேலே இப்படி தூக்கி போட்டுக்கிட்டா சேலை ரெடி ஆயிடுச்சு. ஒரு கவலையும் இல்லை. அந்த அளவுக்கு மாறி இருக்கிற காலத்தில் செல்லுகிற இடமெல்லாம் சிறப்பான கிளைகளை நிறுவி தமிழரின் அடையாளமான பாரம்பரியமான வேட்டிக்கு பெருமை தேடித்தந்த இந்த நிறுவனத்தின் 2வது கிளை பெரிய வசதிகளோடு இங்கே நாளை திறக்கப்பட இருக்கிறது. அதில் ஒரு பட்டிமன்றம்னு எங்களை அழைச்சிருக்கிறாங்க. நாங்கள் வந்த நேரத்துக்கு நேரம் பாதி பட்டிமன்றம் முடிஞ்சிருக்கணும், நீங்கள் எல்லாரும் கிளம்பி போயிருக்கணும். ஆனால் சூழ்நிலை இன்னைக்கு இப்படித்தான். எது நடக்குமோ அது அப்படித்தான் நடக்கும். நம்ம என்னதான் தலைகளை நின்னாலும் இவங்க தான் ஏற்கனவே போட்டிருக்காங்களே, உறவுகள் மேம்பட. அதை வேறு ஐயா வாய்ச்சிட்டார் பாதி. மைக்கு நல்லா இருந்தால் மீதியும் வாய்ச்சிருப்பார். மைக் சரியில்லைன்னு உடனே அமைதியாயிட்டார். அவ்வப்போது நேரில் சந்தித்து மனம் திறந்து பேசுங்கள் அப்படின்னு இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம், உங்களையெல்லாம் நேரில் சந்தித்து மனம் திறந்து பேசுவதற்கு. நான் ஏற்கனவே நேரம் ஆனதுனால நீண்ட முன்னுரை கொடுக்க அவசியம் இல்லை. ஒரு சின்ன நிகழ்ச்சியாக இதை பண்ணிடலாம். நீ வாய்ப்பு வரும்போது நீண்ட நிகழ்ச்சி பண்ணிக்கலாம். தலைப்பு இதுதான். இன்றும் பாரம்பரியத்தை அதிகம் பேணுவது ஆண்களா பெண்களா? பாரம்பரியம்னா என்ன? தொன்று தொட்டு வருவது, ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது, இங்கிருந்து அங்கு போவது. 7 தலைமுறைகளை தாண்டி ஒரு விஷயம் இருக்கும்னா அது பாரம்பரியம்ன்றாங்க. பரம்பரா, பாரம்பரியம் அப்படின்ற சொல் சமஸ்கிருத சொல். மரபுன்னு அதை சொல்லலாம். மரபு ரீதியாக இல்லை, அது கரெக்டு. என்ன நீங்கள் சொல்றது எங்கிருந்தோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. பாரம்பரியம்ன்றத பரம்பரைன்றாங்க, மரபு ரீதியாகன்னு சொல்றாங்க, தொன்று தொட்டு வருவது அப்படின்னு சொல்றாங்க. ட்ரெடிஷன்ன்ற சொல், ஆங்கில சொல் வந்து லத்தீன் மொழியிலிருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. ட்ரெடிஷன் இது மாதிரி நிறைய இருக்குங்க. அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு போனா நேரம் ஆயிடும். ஆனால் நம்முடைய மூதாதையர்கள் கடைபிடித்த விஷயங்களை நாம் இன்றைக்கும் கைக்கொள்கிறோம் என்றால், அடுத்த தலைமுறைக்கு எடுத்து போகிறோம் என்றால் அது பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தை யார் அதிகம் பேணுகிறார்கள்னு சொல்வதற்கு 4 அறிஞர்கள் வந்திருக்கிறார். தெரியும், அவனுக்கு தான் அதன் தொடர்ச்சியும் தெரியும். அவன் சொல்வதுதான் வேதம் அந்த குடும்பத்துக்கு. அதனால பாரம்பரியத்தை பேணுவது ஆண்கள் தான் சொல்றதுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து திரு தனபால் அவர்கள் பட்டிமன்றத்துக்குன்னே இப்படி சட்டையெல்லாம் போட்டிருப்பார். சமீபத்தில் திருப்பூர்ல வனத்துக்குள் திருப்பூர் அப்படின்னு ஒரு அமைப்பு, வெற்றி அறக்கட்டளை அங்கே வச்சிருக்காங்க. 10 லட்சம் மரங்களா? 10 லட்சம் இல்லையே, 22 லட்சமா?
10 ஆண்டுகளில் 22 25 ஆண்டுகளில் ஏகப்பட்ட லட்சம் மரங்கள்ங்க. நிறைய பேர் நடுறோம்னு சொன்னாங்க, நட்டாங்களான்னு தெரியல. ஆனால் திருப்பூரை பசுமை திருப்பூராக மாற்றிய அமைப்பு இவர்களின் அமைப்பு. அது ஐயாவும் அதில் பெரிய பங்கு. திருப்பூர் மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி, பொல்யூஷன் இருக்கிற ஊரை ரொம்ப பழைய காலத்து மரங்கள், சங்க பாடல்களில் சொல்லப்பட்ட மரங்களையெல்லாம் நட்டுருக்கிறாங்க. அங்கே ஒரு நிகழ்ச்சியில் இவர் ரொம்ப நல்லா பேசினார், ரொம்ப அருமையாக பேசினார். அவர் ஒரு விவசாயி வேற, அவர் வீட்டில் இல்லாத மரங்களே கிடையாது. இந்த ஊருக்கு ஒரு பெருமை உண்டு. அதியமான் நெல்லிக்கனியை அவைக்கு கொடுத்ததாக ஒரு பழைய விஷயம் உண்டு. எங்களை பார்க்கும் போதெல்லாம் நெல்லிக்கனி கொடுக்கிறவர் இவர் தான். எங்களுக்கு இவர் தான் அதிசயமான், அதியமான் கிடையாது. நெல்லிக்கனி வாங்குற அளவுக்கு நாங்கள் பேர் பெற்றவர்கள் இல்லை. அவர் பெருந்தன்மையில் கொடுக்குறார், ரொம்ப நல்லா பேசுவார். அந்த அணியில் தொடர்ந்து பேசுவதற்கு திரு ராஜ்குமார் அவர்கள் +2க்கு பாடம் நடத்துகிறார். அவங்கெல்லாம் பரிசை எழுத போயிட்டாங்க, இவர் பட்டிமன்றத்துக்கு வந்துட்டார். நான் கேட்டேன், எப்படி தம்பி அப்படின்னு. நீ போட்டு சார், என்ன சொல்லி கொடுத்தாலும் அவன் எழுதுறது தான் எழுதுவான், என்னைய பார்த்தா தப்பாக எழுதுவான், அதனால் நான் இங்கே வந்துட்டேன்றார். உலகத்திலே கஷ்டம் பாடம் சொல்லி கொடுக்குறது. இங்கே யாரும் வாத்தியார்கள் இருக்கீங்களான்னு தெரியல, இந்த இருக்கார்ல நிறைய பேர் இருக்காங்க. சவுந்தரபாண்டி தான் இந்த பிள்ளைகளை டான்ஸ் ஆடினாங்களா, அதுக்கு ஏற்பாடு பண்ணவர். அந்த பிள்ளைகள் மிக சிறப்பாக ஆடினார்கள். அவர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அந்த மாதிரி ஆசிரிய பணியில் இருக்கிறவங்க ரொம்ப சிரமப்படுறாங்கன்றது தெரியும். அதில் ஒருத்தர் இவர். அவர் கொஞ்சம் தைரியமாக பேசுகிற இடம் பட்டிமன்றம் தான். ஏன்னா அங்கே பேசும்போது பயந்து பேசணும். அவங்க எப்போ ஆளை கூட்டிகிட்டு வருவாங்களோ தெரியாது. மத்தியான சாப்பாட்டுக்கு போனவன் அப்பாவோட வந்துடுறான். நீ என் மகனை இது சொன்னியா, பிச்சு பிடுவேன். 4 மணிக்கு நீ வெளியே வா. வாத்தியார் பின்வாசல் வெளியே போயிடுறாரு, மெயின் கேட்டு பக்கம் வர்றதில்லை. ஏன்னா ஒரு 3ஆம் கிளாஸ் பையனோட அப்பாவுக்கு பயந்துக்கிட்டு ஓடிடுறாரு. அது என்ன சமூகம்னு நமக்கு தெரியல. குருவுக்கு மரியாதை தராத ஒரு சமூகமாக இன்றைய சமூகம் இருக்கிறது. அது ஒரு பரிதாபமான நிலை. சில இடங்களில் குருவாக இருக்கிறவங்களும் மரியாதை தரும்படியாக நடந்துக்கிறது இல்லை. அதுவும் ஒரு பக்கம் இருக்கு. அதனால பொதுப்படையாக பார்த்தால் ஆசிரியர்களுக்கு நெருக்கடியான காலம் அது. இந்த மொபைலு டேபெல்லாம் வந்த பிறகு பல ஆசிரியர்கள் அதுக்கு ஸ்டேட்மெண்ட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்தே நொந்து போகிறாங்க. காலை சாப்பாடு, மத்தியான சாப்பாடு போட்டுற வேலை இருக்குது. அதுக்கு ஆட்கள் இருந்தால் கூட ஆசிரியர்களின் சுமை அதிகம். இந்த நிலையில் ஒரு வாத்தியார் வந்து நிற்கிறாருன்னா எதை நம்பி வந்திருக்கிறாரு? தர்மபுரியில் இருக்கிற மக்கள் நம்ம பேசும்போது சந்தோஷமாக கேட்பாங்க. அதிலும் குறிப்பாக ஆண்களேன்னு சொல்லும்போது எங்களை கைதட்டி வரவேற்று பாராட்டுவாங்கன்னு நம்பி வந்திருக்கிறார். ஏன்னா தர்மபுரிக்கு ஏகப்பட்ட பெருமை இருக்குன்னு ஐயா பேசும்போது சொன்னார். 18 வருஷம் முன்னாடி நான் நடித்த ஒரு சினிமா இல்லை, அது எனக்கே மறந்து போச்சு. அதில் ஒரு சீன் இருக்கும், சம்பந்தம் பேசுவார் மணிவண்ணன். அது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கும். அந்த காட்சி எடுத்ததுன்னு எனக்கு இன்னும் நினைவு இருக்கு. அந்த வசனத்தை நாங்களாம் தர்மபுரிக்காரங்க வரதட்சணை கேட்க மாட்டோம்னு மணிவண்ணன் சொன்ன செய்தியை இவ்வளோ காலம் கழித்து ஒருத்தர் ஞாபகம் வச்சிருக்கிறாருன்னா நம்ப முடியலையா? டாக்டர் கலைஞர் அவர்களை பற்றி சொல்லுவாங்க, எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா தொண்டர்களையும், அந்த ஃபேனை யாரையா போட்டது, ஃபேனை ஆஃப் பண்ணுங்கய்யா, ஏற்கனவே சத்தம் ஜாஸ்தியாக இருக்குது,
இடைஞ்சல் பண்ணுறதுக்குன்னே 2 கோஷ்டி வந்திருக்கு. நாங்களே தட்டு தடி மாதிரி மைக்கு செட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் முடிச்சுட்டு சாப்பிடணும் வேற. உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தெரியுமா தெரியாதுங்க? தெரியுமா? நீங்க அமைதியா இருக்கும்போது நான் என்னமோ நினைச்சையா. கலைஞர் அவர்களுக்கு தான் அவ்வளவு நினைவாற்றல் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 18 வருஷத்து பழைய வசனத்தை ஒருத்தர் சொல்லி தர்மபுரியிலும் அப்படி ஒருவர் இருக்கிறார் என்று இந்த கூட்டம் நிரூபித்தது. அதான் ஆச்சரியம். அதனால இந்த 2 பேரும் ஆண்களேன்னு பேசுவாங்க, பெண்கள் சும்மா விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இதில் பல பேர் யூனிஃபார்ம்லேயே வந்திருக்காங்க. அதெல்லாம் உலக சமுதாய சேவா சங்க யூனிஃபார்மா? அதான் பார்க்கவே ஒரு ரம்யமாக பவித்திரமாக இருக்கு. ஆழியாருக்கு போன ஞாபகம் வந்துருச்சு. எல்லாம் வேதாத்திரியத்தில் படுத்தவர்கள், உலகுக்கு சொல்லி தருபவர்கள், மனவழக்கலையை மக்கள் மத்தியில் பிரபல்யமாக்குபவர்கள். ஏதாவது உன்னை கையில் கற்றுக்கணும், பற்றி கொள்ளணும். பற்றி கொண்டால்தான் நீ தவறான திசைக்கு போக மாட்டாய். முன்பு இருந்ததை விட இந்த காலத்தில் தான் இது அவசியம் என்று உலகிற்கு உணர்த்துகிற மாபெரும் சேவை செய்கிறவர்கள். ஒரு 30 வருஷம் முன்னாடி, ஏன் 2000க்கு முன்னாடி கூட இளம் பிள்ளைகளுக்கு இத்தனை கவனச்சிதறல் இல்லை, இத்தனை தடுமாற்றம் இல்லை, இத்தனை நெருக்கடி இல்லை. இன்று ஒவ்வொரு இளைஞனையும் அரவணைத்து அகல் விளக்கின் தீபத்தை 2 கைகளையும் கூப்பி நாம் பாதுகாப்பது போல நம் அடுத்த தலைமுறையை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்றால், அவர்களது அகத்தை சுத்தம் செய்கிற அருமையான பணியை செய்கிற நிறைய பேர் வந்திருக்கீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை பேசுவதற்கு பெண்கள் சார்பில் திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள் அடிக்கடி ஆடியாரிலே டேரா போடுறவங்க. சாப்பாடு நல்லா இருக்குன்னு வேற என்கிட்ட சொல்லுவாங்க. நான் வந்தது இல்லைம்மா, ஒரு 2 தடவை வந்திருக்கேன், நான் நல்லா இருக்கும்ண்ணா. அங்கே இருக்கிற பலரோடு அவங்களுக்கு தொடர்பு உண்டு. அவங்க சம்மந்தி வேற அங்கே இருக்கிறார் பாருங்க. சம்மந்தி ஒரு எங்கே இருக்கிறார் பாருங்க, சாதாரணமாக கிடைக்குமா என்ன? அவங்க சொல்றாங்க, பெண்கள் தான் பாரம்பரியத்தை பாதுகாக்கிறோம். நாங்கள் எவ்வளவு செய்கிறோம் தெரியுமா? இன்னைக்கு கவிதா ஜவஹரை அறிமுகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அவங்க மாணவ பருவத்தில் எனக்கு தெரியும். மாணவ பருவம் தானம்மா, இந்த காலத்தில் சின்ன பொண்ணாக பார்த்துருக்குறேன். இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த ஒரு பேச்சாளராக இருக்கிறாங்க. அவங்க இந்த தலைப்பில் வந்து பேச ஒத்துக்கிட்டது ராம்ராஜ் காட்டனில் கூப்பிட்றாங்க, நான் வர்றேன். இன்னைக்கு காலையில் வேற ஒரு ஊரில் பேசிட்டு சாப்பிடாம கொள்ளாமல் கிளம்பி வந்துட்டாங்க. ரொம்ப சிரமம் இல்லைங்க அது. பெண்கள் டிராவல் பண்ணுறது அவ்வளோ எளிமை இல்லை. ஆண்கள் எப்படி வேணாலும் போயிடலாம். மகளிர் வந்து டிராவல் பண்ணுறது ஈஸி கிடையாது. அவங்க நிறைய செய்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து அந்த அணியில் பேசுவதற்கு திருமதி ரேவதி சுப்புலட்சுமி அவர்கள், அவங்க வந்து தமிழில் முனைவர் பட்டம் பெற்றவர். முனைவர் பட்டம் மட்டும் இல்லை, முனைவர் பட்டம் மாணவர்களுக்கு கைடா இருக்கிறாங்க. பிஹெச்டி பண்றதுக்கு கைடன்ஸ் கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்லை. யூனிவர்சிட்டியோட அங்கீகாரம் வேணும். நமக்கு நிறைய தெரியணும். அவன் என்ன டாப்பிக்கில் பிஹெச்டி பண்ண போறான்னு தெரிஞ்சு அதை நம்ம அவனுக்கு கைட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு பெரும் பொறுப்பில் இருக்கிறவங்க. அது எல்லாத்தையும் விட துணை முதல்வர் ஒரு கல்லூரிக்கு, அது எவ்வளோ பெரிய விஷயம். இன்னைக்கு எங்களோட காரில் வரும்போது வழிநடுகு கல்லூரியோட தான் பேசினாங்க. அங்கே என்ன பிரச்சனை, இங்கே என்ன பிரச்சனை, நான் வெளியே ஊருக்கு வரும்போது தான் பிரச்சனையெல்லாம் வருமா? அது எங்களோட பேசும்போது ஒரு முகம் இருக்கும், அங்கே பேசும்போது வேற முகம் இருக்கும். ஆமாங்க, அது கஷ்டம் தானே. அந்த மாதிரி அதிகாரத்தில் இருந்தாலும் அன்பாக இருக்கிற ஒரு சிறந்த பேச்சாளர் ரேவதி சுப்புலட்சுமி அவர்கள். அவங்களும் பெண்கள் சார்பில் பேச போகிறாங்க.
இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. நீங்கள் வந்திருப்பது 2 காரணத்துக்காக. ஒன்று, உலக சமுதாய சேவா சங்கத்தின் கிளை இருப்பதால் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, நிறைய கூட்டம் தெரிகிறது. ஒசூர் கிளையினுடைய சார்பில் நிறைய வந்திருக்கிறீங்க. அடுத்தது, ராம்ராஜ் காட்டன் கிளை திறப்பு விழா வரப்போகிறது என்ற சந்தோஷத்தில் வந்திருக்கிறீங்க. 2 விஷயம் வந்திருக்கிறீங்க. அதனால் இந்த கூட்டத்தில் எங்களுக்கு கிடைத்த நேரத்துக்குள்ள இந்த பட்டிமன்றத்தை நடத்திடுறோம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மணி 8 ஆகுது. 9க்குள்ளே முடிச்சிடலாமா, இல்லை அதுக்கு முன்னாடி முடிக்கணுமா? இல்லை இட்லி ஆறி போகும்யா. சும்மா வேடிக்கைக்கு சொன்னேன். ஏன்னா நம்ம 7க்கே தொடங்கியிருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். பிந்தினதுனால சீக்கிரம் முடிச்சிருவோம். நீங்கள் உற்சாகமாக இருந்து கூட்டத்தில் ரசித்து ஆதரவு தந்தீர்கள் என்றால் இந்த நிகழ்ச்சி, ஐயா நாகராஜன் அவர்கள், அவரே ஒரு சிறந்த பேச்சாளர். அவர் பேட்டியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். நிறைய நல்ல செய்திகள் சொல்லியிருக்கிறார். 1330 மந்திரங்களை தெரிந்து வைத்திருப்பது முக்கியமல்ல, அதில் ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு அதன்படி வாழ்வது தான் முக்கியம்னு அவர் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். இது குறளையும் வச்சுக்கலாம். 1330 குறளையும் ஒருத்தன் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் இருக்கிற ஒரு குறள், மனத்துக்கண் மாசிலனாதல், அந்த ஒரு குறளை கையில் வச்சுக்கிட்டான்னா அவன் முன்னேறிடலாம். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மைவருத்த கூலி தரும். இந்த ஒரு குறள், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், ஒரு குறள், அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ முன்னேறலாம்னு மிகவும் முன்னேறிய ஒரு தொழில் அதிபர் சொல்கிறார் என்றால் இளம் தலைமுறைக்கு அது போகத்தானே செய்யும். அவர் பேட்டிகள் எல்லாம் நீங்க போய் பாருங்க, யூடியூப்ல லட்சக்கணக்கான பேர் பார்த்துருக்குறாங்க. இப்போ எந்த இடத்துக்கு போனாலும் அவர் எங்களோடையும் பட்டிமன்றம் பேசியிருக்கிறார், கல்யாண மாலையிலே பேசியிருக்கிறார். அதெல்லாம் ஒரு காலம் கோயம்புத்தூரில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்தது. அவர் சிறந்த அறிவாளி, சிந்தனையாளர், பேச்சாளர்ன்றது எனக்கு தெரியும். இன்னைக்கு நேரம் கருதி சுருக்கமாக முடிச்சுக்கிட்டார். அதனால் இத்தனை பேர் இருக்கிற அவையில் ஆண்களா பெண்களா பாரம்பரியத்தை இன்றும் யார் காப்பது என்ற அந்த தலைப்பில் பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். ஆண்களே என்று சொல்ல ஆண்கள் அத்தனை பேரின் சார்பிலும் மேலே வேற உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு தெரிய சினிமாவில் தான் பால்கனி இருக்கும், ஆனால் கல்யாண மண்டபத்தில் ஒரு பால்கனி இருக்கு. அங்கே பாருங்க எவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னு. சினிமா தியேட்டர் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல ஆண்கள் சார்பில் வெற்றி கொடி நாட்ட வருகிறார் தனபால் அவர்கள். அவரை அத்தனை பேர் சார்பாக அழைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை. இந்த உலகம் சிலவற்றை மட்டும்தான் அன்னார்ந்து பார்க்கும், உயர்ந்து பார்க்கும். பணம் என்று வருகின்ற பொழுது அமெரிக்க டாலரை இந்த உலகம் அன்னார்ந்து பார்க்கும். வீடு என்று வருகின்ற பொழுது ஐரோப்பிய வீடுகளை இந்த உலகம் அன்னார்ந்து பார்க்கும். சமையல் உணவு என்று வருகின்ற பொழுது சீன உணவை இந்த உலகம் அன்னார்ந்து பார்க்கும். ஏன், படிப்பு என்று வருகின்ற பொழுது கிரேக்கத்தை அன்னார்ந்து பார்க்கும். ஆனால் பண்பாடு என்று வருகின்ற பொழுது இந்த உலகம் இந்தியாவைத்தான் அன்னார்ந்து பார்க்கும். அத்தகைய இந்தியாவின் கலாச்சாரத்தை, பாரம்பரியத்தை இன்றளவும் பேணி காத்து வருகின்ற ராம்ராஜ் நிறுவனத்திற்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நிறுவனத்தினுடைய தலைவர் எனது உறவு அண்ணன் நாகராஜ் அண்ணா அவர்களுக்கும், சொந்தக்காரங்க இருக்காங்க, உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய சான்றோர் பெருமக்களுக்கும், பட்டிமன்றத்தில் பாங்கறிந்து ஏறி இருக்கின்ற அறிஞர் பெருமக்களுக்கும், பட்டிமன்றத்திற்காக சொல்லுவதில்லை, பட்டிமன்றங்களுடைய தமிழ் பாரம்பரியத்தை இன்றளவும் பேணி காத்து வருகின்ற எங்களுடைய பட்டிமன்றத்தினுடைய நடுவர் பெருந்தகை ராஜா சார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே,
பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்கு மேடையில் உங்களையோடு சேர்ந்து 3 பேர் என்றுதான் நான் நினைத்தேன். என்னைய விட்டுருங்க ஐயா. நடுவரை தவிர்த்து விட்டால் பெண்கள் 2 பேர், ஆண்கள் 2 பேர் என்றுதான் நினைத்தேன். ஆனால் மேடை ஏறிய பிறகுதான் தெரிகிறது, பாரம்பரியத்தை கட்டி காத்து வருபவர்கள் 4 பேர் மேடையிலே இருக்கிறோம். ஜெயராமையும் அவருடைய மகன் காளிதாசும் இருக்கிறார்கள் என்று நான் மேடையிலே பார்த்தேன். அங்கேயும் வாரிசா? ஜெயராம் அண்ணனை ஏன் நாகராஜன் விளம்பரத்தில் போட்டிருக்கிறார் என்று சொன்னால், பாரம்பரியத்துக்கே சொந்தக்காரர் ஜெயராம் அவர்கள். சென்ற வாரம் கோவை அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில ஜிடி நாயுடுன்னு ஒரு படம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜிடி நாயுடு படத்துல ஜெயராம் அவர்கள் டிஆர்ஓ, டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆபீசரா நடிக்கிறாரு. அந்த ஆபீசர்ல நான் ஒரு ஐடி ஆபீசரா ஒரு சின்ன வேடத்துல நடிக்கிறேன். இதெல்லாம் சொல்லவே இல்லையே. நான் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். முதல் நாள் போனேன், நீங்க தான் தம்பி இவர் தான் நடிக்கிறாருன்னு அறிமுகப்படுத்தணும்னு சிரிச்சாரு. 5 நாள் ஷூட்டிங் நடந்தது. 2வது நாள் நான் போனவுடன், தமாஸ் இல்லைங்க, 500 ரூபா பேமெண்ட் வாங்குற ஜூனியர் ஆர்டிஸ்ட் நானு, 50 லட்சம் வாங்கக்கூடிய மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் ஜெயராம் அண்ணா. ஆனால் மறுநாள் பார்த்தவுடன், வாங்க பேச்சாளரே வாங்க என்று அந்த பாரம்பரியத்தை கட்டி காத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஆண்கள் எப்பொழுதுமே அந்த பாரம்பரியத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார். மாதவன் நடிக்கிறார். அதுல மாதவன் ஜிடி நாயுடா நடிக்கிறாருங்க. இவர் டிஆர். சம்பளத்துல வெளியே சொல்லாதீங்க. நடுவர்களே, வித்தியாசத்தை சொல்ல வந்தேன். சரி சரி. நீங்கள் தொகுப்புரையிலே சொன்னீர்கள், பாரம்பரியம் என்று சொன்னால் வழி வழியாக வருகின்றதை நாம் திரும்ப செய்கிறோமா என்பதுதான் பாரம்பரியம். அது உணவிலாகட்டும், உடையிலாகட்டும், உறவுகளிலாகட்டும், கலாச்சாரத்திலாகட்டும், விருந்தோம்பலிலாகட்டும், எல்லாவற்றிலும் இன்று இருக்கிறதா என்று பார்த்தால், அதை கட்டி காப்பவர்கள் யார் என்று பார்த்தால் ஆண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய வாதமாக இருக்கிறது. பாரம்பரியத்தை காக்க வேண்டும், இருவரும் சேர்ந்துதான் என்பது என்னுடைய ஆசை. ஆனால் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. தமிழர்களுடைய பாரம்பரியம், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? திசையை 8ஆக பிரித்தார்கள் தமிழர்கள். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடமேற்கு, வடகிழக்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு என்று திசையை 8ஆக பிரித்தான் தமிழன். திசையை 8ஆக பிரித்த தமிழன் இசையை 7ஆக வகுத்தான், சரிகமபதினி என்று. இசையை 7ஆக வகுத்த தமிழன் சுவையை 6ஆக வகுத்தான், இனிப்பு, கசப்பு, புளிப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, கார்ப்பு என்று. சுவையை 6ஆக பிரித்த தமிழன் வாழுகின்ற நிலத்தை 5ஆக பிரித்தான், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று. நிலத்தை 5ஆக வகுத்த தமிழன் சுவாசிக்கின்ற காற்றை 4ஆக வகுத்தான், வாடை, கோடை, கொண்டல், தென்றல் என்று. சுவாசிக்கின்ற காற்றை 4ஆக வகுத்த தமிழன் தாம் பேசுகின்ற தமிழ் மொழியை 3ஆக வகுத்தான், இயல், இசை, நாடகம் என்று. பேசுகின்ற மொழியை 3ஆக வகுத்த தமிழன் வாழுகின்ற வாழ்க்கையை 2ஆக பிரித்தான், அகம், புறம் என்று. அன்பின்கினிய சான்றோர் பெருமக்களே, வாழ்க்கையை கூட 2ஆக பிரித்த தமிழன் ஒழுக்கத்தை 1ஆக வைத்தான், அதை உயிருக்கு மேலாக வைத்தான். இதுதான் நம்மளுடைய பாரம்பரியம். அருமை. நடுவர் அவர்களே, ஒழுக்கம் என்பது உடல் சார்ந்தது மட்டுமல்ல, அது உணர்வு சார்ந்ததும் கூட. அந்த உணர்வு சார்ந்ததை இன்று யார் பேணி காக்கிறார்கள் என்று பார்த்தால், பாரம்பரியத்திலேயே தலையாக இருப்பது விருந்தோம்பல். அந்த விருந்தோம்பலை யார் பார்க்கிறார்கள்? ஒரு சின்ன விவாதம், நீங்களே உங்களுக்குள்ளேயே மனக்கண்ணோட்டத்தில் விடுங்க. ஆண்கள் உறவுகளை, நண்பர்களை அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்க. எதுக்கு? ஒரு கிளாஸ் காப்பி தண்ணினாலும் கொடுக்கலாம், இல்ல ஒரு நேரம் சாப்பாடு போடலான்ட்டு பாரம்பரியம் மாறாமல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வருவார்கள். ஆனால் வீட்டிலே இருக்கின்ற பெண்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? உனக்கு சமைச்சு போடுறதை எச்சு கூட 4 பேத்த கூப்பிட்டு வந்துருவேன். கூப்பிட்டு வந்துட்டு அதைய பண்ணு, இதைய பண்ணு, அப்படி இப்படின்னு பண்ணாட்டு வேற பண்ணுவேன். எல்லா வீட்லயும் சொல்றது தானுங்க. கடைசியில பண்ணிட்டாங்கன்னு நினைச்சிட்டு வாங்க சாப்பிடுறதுன்னு பார்த்தா சாப்பாடு பண்ணுனது இல்லை, குக் பண்ணி நம்மளுக்கு பரிமாறுறது இல்ல, எல்லாம் புக் பண்ணி பரிமாறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. நான் நடுவரவர்ல சிரமம்னு பாக்குறாங்க. குக் பண்றதுக்கு புக் பண்றதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா? புக் பண்ணி வந்த சமையல்ல வாசமும் சுவையும் இருக்கு. ஆனா குக் பண்ணி போட்ட சமையல்ல மட்டும்தான் பாசமும் பண்பாடு இருக்கும். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க திருவிழான்னு வந்துருச்சுன்னு வைங்க, ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. ஆண்கள் பட்டினியாக இருந்து விரதம் இருந்து நாக்குல அழகு குத்தி காவடி எடுப்பான்.
பாரம்பரியத்தை மாறாம பெண்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அழுங்காம வலிக்காம அள்ளக்காது குத்திட்டு கம்மன் இருந்துக்குவாங்க. இதுல மாற்று கருத்து இருக்குங்களா? இல்ல இல்ல, யோசனை பண்ணி பாருங்க. அழகு குத்துன நிலையில உங்களை பார்த்திருக்கோம். நடுவில் ஒரு காலத்துல நம்ம கம்மன் கடுக்கன் போட்டிருந்தோம், கூந்தல் போட்டிருந்தோம். இப்ப என்னன்னா படிப்படியா நம்ம அழகா கட்டிங் பண்ணி கரெக்டா பாரம்பரியத்தோட இருக்கிறோம். ஆனா பெண்களை பாருங்க, நான் குறை சொல்லல, பெண்களை குறை சொல்லுவதற்காக வல்ல, சொல்ல முடியாதுல்ல. ரொம்ப தூரம் இங்க கோயம்புத்தூருக்கு பிரச்சனை இல்லை. சடைய பின்னி அந்த பாரம்பரியத்தோடு இருந்த பெண்கள் வெகு சிலரே இருக்கிறார்கள். அத்தனை பேரும் ஃப்ரீ ஹேர் என்ற கலாச்சாரத்திற்கு பாரம்பரியத்திலிருந்து மாறி இருக்கிறார்களே, எனக்கு அதுதான் வருத்தமாக இருக்கிறது. நீங்க சடையும் பின்றதில்ல, குடும்பத்துல உறவுகளோடும் பின்றதில்லை. அதுதான் எனக்கு வருத்தமா இருக்குது. சார், வீட்டுல அப்பா அம்மாவை காப்பாற்றணுங்கிறது ஒவ்வொரு ஆம்பளையோடைய மிகப்பெரிய ஆசை. பெத்த தாய் தகப்பனை விடணுங்கிறது எந்த ஆம்பளைக்கும் இல்ல. அது அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் பாரம்பரியத்தை நெஞ்சுல சுமக்கிறோம். சிரவணன் தாய் தகப்பனை காவலில சுமந்த மாதிரி நாங்க. ஆனா விடுறீங்களாமா நீங்க? நீங்க பாரம்பரியத்துல ஆணுக்கு பெண்ணுக்கு வித்தியாசம் பாருங்க. ஒன்னா உங்க அம்மா இருக்கணும், இல்லாட்டி நான் இருக்கணும். என்னால வடிச்சு கட்டி போட முடியாது, இப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதிரணியில வந்து கவிதா கேட்பாப்ல, நாங்க சொன்னோம் உங்களுக்கு எங்க புத்தி போச்சு அப்படின்னு கேட்பாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எங்க வீட்டுல அப்புறம் இந்த கவிதா மாதிரி அங்க ஒரு கவிதா இருக்குப்பாப்ல இல்லைங்க, கேட்டிருப்பாப்ல இல்லைங்க. முந்தின பட்டிமன்றத்துல கேட்டாங்களோ? நடுவில் வீட்லயும் கேட்பாங்க இல்லைங்களா? அப்படி கேட்பாங்க. ஆனா நாங்க ஏன் சரின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் தெரியுங்களா? ஆண்களுடைய குற்றச்சாட்டு இல்ல. ஏன் அப்பா அம்மாவை கூட துறக்க சொல்லி மனைவி சொன்னவுடன் ஏற்றுவதை போல வாழ்கிறோம் தெரியுமா? எங்களுக்கே அப்பா அம்மா தேவைப்படும் போது எங்க குழந்தைக்கு அம்மா வேணுமேங்கிறதுக்காக, அப்பா வேணுங்கிறதுக்காகத்தான் நாங்க இவங்க சொல்றபடி எல்லாம் கேட்டுக்கிறோம். இது மாதிரி சமாளிப்பு யாருமே செஞ்சதில்லை. நடுவர் அவர்களே, ஜல்லிக்கட்டை இன்னைக்கு இதுவரைக்கும் கட்டி காக்கிறது ஆண்கள் தானே. நீங்க யோசனை பண்ணி பாருங்க. மாடு பிடிக்கிறதே ஆண்கள் தானே. மாடு பிடிக்கிறது ஆண்கள், மாட்டை வளர்ப்பது ஆண்கள். மாட்டை மட்டுமில்ல, வீட்டையும் கட்டி காத்து கொண்டிருப்பது நாங்கள் தான் என்று சொல்லுகின்றோம். இன்னைக்கு காலையில நம்ம நாமக்கல் கோயிலுக்கு போனோங்க. அங்க லட்சுமி நரசிம்மர் ஆகட்டும், லட்சுமி நாராயணன் சாமி ஆகட்டும், ரெண்டு பேருமே கழுத்துல அவ்வளோ பெரிய டாலர், மகாலட்சுமியுடைய டாலர், அவ்வளோ பெரிய டாலர். ஆண் சாமி பெண் சாமியை தன்னுடைய இதயத்துல சுமந்து இருக்கிறாங்க. நாங்களும் அப்படித்தான். ஆண்களுடைய மணிப்பர்சு பாருங்க, எல்லாத்துடைய மணிப்பர்சுல உங்களுடைய மனைவி போட்டோ வச்சிருப்போம். பாரம்பரியத்தை நெஞ்சில சுமக்க முடியலமா, பணத்தை எப்படி முக்கியமா பாதுகாக்கிறோமோ அது மாதிரி மனைவியும் பாதுகாக்கிறோங்கிற அர்த்தம் தான் மணிப்பர்சுல வச்சிருக்கோம். மணிப்பர்சுல வச்சா பத்திரமா இருப்பாங்க. இது மாதிரி யாருமே சொன்னது இல்லையா அந்த டெக்னிக்? முதல்ல மணிப்பர்சு இருக்கா ஐயா? எல்லாரும் மணிப்பர்சு வச்சிருக்கிறோம். ஆனா எங்க வீட்டு அம்மனியும் என்னோட போட்டோவை வச்சிருந்தது. நான் நினைச்சேன் அவ்வளவு பாசம் நினைச்சேன். எதுக்குமா வச்சிருக்கிறேன்னு. இல்லைங்க, இதை பார்த்தா தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வருது மாதிரி அப்படின்னு பில்டப் கொடுத்தது. நான் சொன்னேன், கல்லூரிகளில் போய் நான் பேசினாத்தாமா மாணவர்களுக்கு நம்பிக்கை வருது, ஆனா என் போட்டோவை பார்த்தாலே என் மனைவிக்கு நம்பிக்கை வருதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது சொன்னாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது இருக்கிறதுனாலதான் பேய் பிசாசு காத்து கருப்பெல்லாம் எனக்கு அன்றதில்லைன்னு. நீங்க என்ன தாயத்தா? நடுவரவுல நாங்க மணிப்பர்சுல மனைவிய சாமியா பாக்குறோம், ஆனா எங்களை பேயா பாக்குறாங்கிற வித்தியாசம் தான். பாரம்பரியத்துல நிறைய சொல்லலாம், நிறைவா சொல்லுகிறேன், எத்தனையோ சொல்லலாம் என்று நினைத்தேன். தாலிய கழட்டிக்கிற கலாச்சாரம் வந்திருக்கு. வேதனையோடு நான் சொல்றேன். பல பேர் இல்லை, சில பேர் தாலிய கழட்டி வச்சுட்டு கோயிலுக்கு போறது, சினிமா தியேட்டருக்கு போறது இருக்குது. அது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை சிந்தித்து பாருங்கள். தாலியை கழட்டி வைக்க கூடாது. 1/4 பவுன் தாலியே உங்களுக்கு சுமையா இருக்குதுன்னு சொன்னா, பாரம்பரியம் மிக்க இந்த கலாச்சாரத்தை நீங்கள் எப்படி சுமக்க போகிறோம் என்று சொல்லி விட்டு கொடுக்கின்ற வாழ்க்கை தான் குடும்பத்தினுடைய அஸ்திவாரம். பாரம்பரியத்தை கட்டி காப்பது, விட்டு கொடுப்பது. பெண்களை விட ஆண்கள் தான் விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த மன்றத்திலே பதிவு செய்து, ஆண்கள் விட்டு கொடுப்பதால் தான் உலக அளவிலே தமிழ் குடும்பங்கள் பேசிக்கொண்டிருக்கிறது என்ற சிந்தனையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.